நீ பார்த்து கொண்டு இருக்குது உங்க டிசி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் தான் ஆட போறோம். நான் ஆல்ரெடி இந்த க்ளீன்லாம் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து பண்ண முதல்ல எடுத்தோடனே எப்படி இந்த கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்றத இப்போ நம்மள பேட்டை கீழே பண்ணும் போல. ஓகே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணா ஸ்டார்ட் கம்ப்யூட்டர் ஃபோக்கஸ்லாம் வந்தால் கடைக்குள்ள திருட வந்தாங்கன்னா பார்க்க முடியாது. இப்போ நான் வந்து பண்ணால் கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓகே கேம்ஸு அமேசானுக்குள்ளே போவோம். முதல்ல நல்லதா 20,000 ரூபாய் இருக்கு. நல்லதாக பார்த்து ஏதாச்சும் வாங்கணும். இப்போ நம்ம இதே வாங்கிடலாம். இதை வந்து பண்ணால் கம்மியான ரேட்டில் எது இருக்கோ அதான் வாங்கணும். கம்மியான ரேட்டில் இதுதான். இது வந்து பண்ணால் 2 வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சேரு, ஏதாச்சும் நல்ல சேரா இதை வாங்கிக்கலாம். இதுக்கு ரேட்டிங்லாம் கம்மி தான், பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் எது வாங்கிக்கலாம்னா லேப்டாப்பில் இதான் செட்டும் வாங்க மாட்டேன். இதை வாங்கிக்கலாம். ஓகே டேபிள்ஸ்குள்ளே போயிட்டு டேபிளில் எது நல்லா இருக்கும்னா கம்மியாக வாங்கிக்கலாம். டேபிள் நமக்கு முக்கியம் இல்லை. டேபிள் நம்ம இதே வாங்கிக்கலாம். ஓகே டேபிள் இப்போ எல்லாருமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 15,000 ரூபாய் வச்சே நான் ஓட்டலான்னு இருக்கேன். முக்கியமாக இந்த ஏசி வாங்கலாம். ஓகே கம்மியான ரேட்டில் ஒரு ஏசி, ஒரு ஃபேன் வாங்கிடலாம். சீலிங் ஃபேனு இப்போ சீலிங் ஃபேன் இது மட்டும்தான் கம்மியாக இருக்குது. இது வாங்கிக்கலாம். இப்போ மவுஸ்லாம் எனக்கு ப்ளே ஸ்டேஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இதான் ப்ளே ஸ்டேஷன் 4, ப்ளே ஸ்டேஷன் 5. இது புதுசாக ப்ளே ஸ்டேஷன் 6ன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டேஷன் 6 எல்லாம் ட்ரெயிலர்லாம் எடுத்து விட்டுருக்கானுங்க. போஸ்டர்லாம் வேணாம். டிவி நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தேவையில்லை. இப்போ வந்திருக்கோம். நம்ம வெளியே போயிட்டு இப்போ நம்ம ஒரு இடத்துலையும் நம்ம வந்து பண்ணால் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண முன்னாடி மறக்காம வீடியோ பார்க்குறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மறக்காம பெல் ஐகானை தூக்கி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாரும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பிளாஸ்டிக் சீலிங் ஃபேன். நான் பிளாஸ்டிக் சீலிங் ஃபேன் வாங்கினேன்னா இந்த சீலிங் ஃபேன் நான் எதுக்கு வாங்கினேன்னா இங்கெல்லாம் நான் போட போகிறது இல்லை. இங்கே போடலான் இருக்கேன். இங்கே கரெக்டாக நடுவில் போட முடியாது. இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே இங்கே போட்டு டக்கு டக்குன்னு வெளியே போயிட்டு ஒரு இது என்னடா க்ரீன் ட்ரீம் எடுத்துக்கலாம். இவ்வளோ க்ரீன் ட்ரீம் எடுத்துட்டு உள்ளே போயிட்டு இங்கே போட்டு இது எடுத்து இங்கே போடலாம். இங்கே வந்து பண்ணால் சுற்றலாம். இது இப்படி டக்குன்னு சுத்தாது. இதை உள்ளே வச்சுட்டு ஓகே புட்டு இப்போ கம்ப்யூட்டர் டேபிள் தந்துட்டு கீழே ட்ராப் பண்ணிட்டு இந்த டேபிளை தூக்கி இங்கே வைக்கலாம். இங்கே வச்சு இப்போ ஒரு சேரு, பாஸ் சேர். ஓகே இப்போ இதை வாங்கிட்டு புட் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக. ஓகே இது ஓகே. இப்போ டேபிள் இவன் திருடன் இருக்கு. நான் என்னடா பண்ணுறேன் இங்கே? இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே திருடிட்டு போயிடுவான். இது எங்கே இருக்கான்? அங்கே ஓடுறானே. நான் பின்னாடி இருக்கேன், கண்ணு தெரியும். சாப்பிட வந்துட்டான் திருட. எல்லாம் நம்மள பாக்குறாங்க, புகழ்றாங்க நம்மள. டிராப். இப்போ வந்து பண்ணா ஏசி வந்து பண்ணா நான் இங்க வாங்க. இங்க
ஏசி எடுத்து புத்தன்ட்டு கரெக்டாக மேலே இங்கே வைக்க முடியாதா? ஓகே, பக்கத்தில் போகலாம், இங்கே வைக்கலாம். ஏசி கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரும். ஓகே, இப்போ வந்து பண்ணால் கேமிங் மானிட்டர் ஆச்சு, கம்ப்யூட்டர். மானிட்டர் வாங்கிட்டேன்னா ஐயோ, லேப்டாப் வாங்குறதெல்லாம் மானிட்டர் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இங்கே வச்சுட்டு சேர் இன்னும் இல்லைன்னு காட்டுறாங்க. வச்சுருக்கேங்க சேரு, என்ன சுற்றலாம், பக்கத்தில் ஒட்டி வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருந்தா என்னடா இது? என்ன இது சரியா வரைய மாட்டேங்குதே. திருப்பி நம்ம ரிட்டர்ன் போட்டுலாமா? இருங்க, சாவு பேட்டடு அடிச்சு உடச்சு சாவு. ஓகே, இப்போ சேல்ஸ் கன் எடுத்து சேல் பண்ணி விட்டுருங்க. நீ எனக்கு தேவையில்ல. இந்த டப்பா இதெல்லாம் ஏன் வந்துட்டாம? உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் நீ எத்தனை டைம் அடி வாங்கினாலும் என் கடை முன்னாடி தான் வந்து நிற்பிய. இப்போ கடையை இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் இப்போ வந்து ஒரே இது வாங்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். கம்ப்யூட்டரில் எது கம்மியான ரேட்னா இது மட்டும்தான். என்ன பணத்தை தரலாம் அவங்க இன்னும் அந்த இதுக்கு? ஓகே, பணம் வந்து இன்னும் தரல. ஆர்டர் பண்ணிட்டேன், அது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இது வரைக்கும் சேல்ஸ்க்கு என்ன எதுக்கு தேவை? இவன் சேல் பண்ணிட்டோம். கிட்னி லிவர் எல்லாத்தையும் சேர்த்தா தடை 1 கோடி 2 கோடி வரைக்கும் இருக்கும். ஓகே, வந்துருச்சு. நீ ஏன் தேவை புரிய. ஓகே, இப்போ நான் வந்து பண்ணால் இதை இங்கே தூக்கி போட்டு. ஓகே, விண்டோ, இது பேரே விண்டோ. ஓகே, இப்போ இது ஒன்று வச்சாலே எல்லாமே ஃபில் ஆயிரும். மவுஸ் தேவையில்ல. எல்லாமே கரெக்ட். பாஸ் சேர் தான் எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கு. ஓகே, பாஸ் சேர் என்ன வர மாட்டேங்குது. சரி, இது வேற ஒரு பெரிய தடவை. ஓகே, நான் வந்து பண்ணலாம். இப்போ டக்குன்னு இதை இங்கே வச்சுட்டு பாஸ் சேரை தூக்கி பக்கத்தில் வைக்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னடா இது தூக்கி அடிச்சு டேபிளே போங்களா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ இது கம்ப்யூட்டர் டேபிள் தேவையில்ல. என்னடா இது? ஓகே, நம்மளுக்கு தேவை இதுதான். உடச்சு போட்டுருவோம். இது ஒழுங்கா கூட அரேஞ்ச் பண்ண முடியலையே. முதல்ல சேரை தான் பார்க்கலாம். சேர் வச்சா சேர் வச்சா மட்டும் தூக்கி அடிச்சது. ஓகே, இப்போ இது போட்டாங்க. இதை வச்சா இதை அடிச்சது. இப்போ இதை நான் இங்கே வச்சேன்னா
வர மாட்டேங்குது. ஓகே இப்போ இங்க வச்சுட்டு நம்ம வந்து பண்ணா த்ரோவா இதை இங்க வச்சா இருங்க முதல்ல த்ரோ பண்ணிட்டு இப்போ இது இங்கே தூக்கி போட்டு டேபிளை நான் மாற்றணும். டேபிளை மாற்றாமலே நான் வச்சுருக்கேன் பாருங்க. சரி ஓகே இப்போ ஏசி வந்து எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ இதை தயார் பண்ணிட்டு கடையை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்டு வேண்டிக்கோங்க என் கடை நல்லா போகணும்னு. ஓகே இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை இங்கே வச்சுட்டு இப்போ இதை ஓகே இதை நம்ம இங்கே வச்சிடலாம் தான். இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடையை ஓப்பன் பண்ணதில் இன்னும் ஒரு இது மட்டும் வாங்கிடலாம். இப்போ எது வாங்கலாம்னா அமேசான்குள்ளே போயிட்டு இன்னொரு டேபிள் வாங்கலாம். டேபிளில் இது ஒன்று போடலாம். கம்மியான ரேட்டுக்கு ஒன்று இருக்குது, நம்ம அதை போட்டுக்கலாம். ஓகே இப்போ இன்னொரு இது லேப்டாப் வாங்கலாம். திருப்பி இதே போட்டு விண்டோ இருங்க எக்ஸெட் போடலாமா வேணுமா? ஓகே இது ஒன்று வாங்கிக்கலாம். சீலிங் ஃபேனு நம்மகிட்ட காசு நிறையவே இருக்குது. கம்மியான ரேட்டுக்கு அது இருக்குது, அதை வாங்கிக்கலாம். கம்மியான ரேட்டுக்கு இது மட்டும்தான் இருக்குது, இதை வாங்கிட்டு இன்னும் வேறு ஏதாச்சும் பயங்கரமான ரேட்டுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். நிறையா ரேட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் இருக்குது. இப்போ கேம்ஸ்ன்னு சொல்லி உள்ளே போகலாம். இதாண்டா GTU 6ன்னு வச்சுட்டானுங்க. இதை பை பண்ணிக்கலாம். இதை பை பண்ணிட்டு ஃபிஃபா அதை வந்து பண்ணால் இசட் முன்னாடி போட்டு இசான லாஸ்ட் ஆஃப் அதே இந்த டிவி போட்டு அசன் போட்டுக்கானுங்க பாட். ஓகே மைண்ட் கிராஃப்டர் 2. சரி மைண்ட் கிராஃப்டர் கூட நிறைய பேர் ஆடுவாங்க. இப்போ வந்து பண்ணால் என்ன பண்ணலாம்? இன்னும் ஏதாச்சும் ஒரே ஒரு கேம் மட்டும் வாங்கிடலாம். மைண்ட் கிராஃப்ட்டு வாங்கிட்டோம். ஃபிஃபா வாங்கலாம். ஃபிஃபாவையும் வாங்கிட்டு இப்போ காசு வாங்கிட்டு நிறையவே இருக்குது. இப்போ ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வாங்கலாம். டேபிளில் போயிட்டு இது வாங்கிட்டு இப்போ கண்ட்ரோலர் இருக்குல்ல, கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு ப்ளே ஸ்டேஷன் தந்துடலாமா? ஓகே இப்போ இதை வாங்கிட்டு இதான் இந்த ஜாஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு எக்ஸட் இதுக்கு தான் நல்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டேபிள் வாங்கலாம். ஒரு டேபிள் வாங்கிட்டோம்ல, டேபிள் வாங்கிட்டோம். இப்போ டிவியில் தானே ப்ளே ஸ்டேஷன் ஆடுவாங்க. ஓகே இப்போ இதை வந்துட்டு கண்ட நேரத்தில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. இப்போ வெளியே வந்துட்டு திரும்பி இங்கே வந்துட்டு இப்போ எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கோம்? இன்னும் 5000 ரூபாய் இருக்குது. என்ன இருக்கோ பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு டேபிளை போன்ட்டு பண்ண மாதிரி தப்பாலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறானு. ஓகே இது இங்கே வச்சுட்டு டிவி ஒன்று நம்ம வந்து பண்ணால் வைக்கலாம். உட்டன் கம்ப்யூட்டர் டேபிளா? இது என்ன புதுசாக இன்னொன்று இருக்குது. உட்டன் கம்ப்யூட்டர் 2 வாங்கிட்டேனா? சரி பரவாயில்ல. இதை வந்து பண்ணால் இங்கே போட்டுருலாம். இது நெக்ஸ்ட் டைமுக்கு யூஸ் ஆகும். ஓகே இதை வந்து பண்ணால் இங்கே வைக்கலாம். ஓகே
இப்போ பிளாக் ஜாய்ஸ்டிக்கு இங்கப்போ இப்போ யார் அது கதையெல்லாம் மூடிவிட்டா எக்ஸட்டு. இப்போ நம்மளுக்கு தேவை முக்கியமானது இருங்க. க்ரீன் டைம் பிஎஸ்பியா பி என்னது? ஓ டிவி. டிவி நம்ம வந்து பண்ணால் இங்கே வைக்கலாம். இங்கே வச்சுட்டு இப்போ இது திருப்பலாம். டிவி நம்ம எதில் வைக்கணும்? டேபிளில் வைக்கலாமா? ஓகே, இன்னும் டிவி டிக் ஆக மாட்டேங்குது. ஓகே, கரெக்டாக டிக் ஆகணும். டிவியில் முதல்ல க்ரீன் கலர்ல காட்டவே மாட்டேங்குது. டிவி எங்கே முதல்ல நம்ம வைக்கணும்? டிவிக்கு வரவே மாட்டேங்குது. ஐயோ, ஒரு வேளை வேஸ்ட்டாக போயிடுமா? அப்படியே வந்துடுது டிவி. டிவி முதல்ல இருங்க, இது த்ரோ பண்ணிடலாம். இங்கே டிவி நான் வந்து பண்ண திருப்பி கூட பார்த்துட்டேன், ஆனால் வர மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரில. எல்லாத்தையும் வாங்கணும், சேரை வாங்க வரேன்ட்டேன். ஓகே, இது வந்து பண்ணால் இப்படி திருப்பலாம். ஓகே, இங்கே ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணால் இதை வாங்கி இங்கே வச்சுட்டு ஓகே, இங்கே ஒன்று வச்சுட்டு இப்போ எக்ஸெட் வெரி எக்ஸெட் இது. ஓகே, நான் இதை ஆர்டர் பண்ண வந்துட்டான்ல திருடன் வந்துட்டான். ப்ளே ஸ்டேஷன். ஓகே, ப்ளே ஸ்டேஷன் முதல்ல நம்ம வந்து பண்ணால் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி வைக்கிறது? திருப்பி வைக்கணுமா? இல்லையே, அது ரெட் கலர்ல வருது. ஓகே, இப்போ எதுன்னு வேணா இங்கே வைக்கலாம். இன்னும் வரலையே. ஓகே, இப்போ த்ரோ பண்ணிட்டு இது ஆகிடுது. இருங்க, இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு டேபிளுக்குள்ள போயிட்டு கம்ப்யூட்டர் டேபிள் இங்கே இருக்க வேணும். கேம் டிவி டேபிள். ஆனால் இங்கே போட்டிருக்கிறது டிவி டேபிள் நம்மளுக்கு இப்போ தேவை. சரி, வேற வழி இல்லை. அவ்வளோ காசு வச்சிருக்கேன், வாங்கிட வேண்டியதான். வந்து வெளியே வந்துட்டு ஐயா இப்போதான் நானே ஏன் சேர் வாங்கணும், 2 சேர் வாங்கணும். சேரு இங்கே வந்துட்டு ஏதாச்சும் டப்பா ஒரு 2 ரூபா ஒரு சேர் வாங்கணும். உடனே நம்மளுக்கு என்ன இப்படியே வந்துட்டு என்னமோ இங்கே வந்துருச்சு. என்னது செஃப்பா? எனக்கு அதெல்லாம் இப்போ வேணாம். இப்போ வெளியே வந்துட்டு வந்துருச்சு டிவி டேபிள் தூக்கிட்டு வந்துட்டு என்னடா இது பறந்துருச்சு. டிவி டேபிள் கண்ணா வேணும்னு நிற்போம். ஓகே, இங்கே வச்சு இது நம்ம இங்கே வைக்க முடியும்னு பார்க்கணும். இது எதுக்குன்னு தெரியல, அதனால தூக்கி போட்ட வேண்டியதான். த்ரோ பாஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இது நம்ம போயிட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்டு ரோல் பண்ணலாம். டக்குன்னு
2 இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்றா ஃபுல் பண்ணலாம். ரெண்டு 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 இடம் வந்து பண்ண ஃபுல் பண்ணலாம். ஓகே, இப்போ கேம் கன்சோல் டேபிள். இத்தனை டேபிள் வாங்கி வச்சிருக்கேன். இந்த டேபிள் எங்கே வைக்கிறது? எதுவும் இல்லையே. இங்கே வைப்போம், கரெக்டாக இருக்கும். இப்போ எங்கடா அது ப்ளே ஸ்டேஷனு? இதோ இங்கே தூக்கி வீசிருக்கேன். இப்போ இங்கே வச்சுட்டு டிவி, அட போங்களா, தேவையில்லாம டிவி டேபிள் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, டிவி இங்கே வைக்க முடியல. ஒரு வேளை டப்பா டிவி தான். இருங்க, டிவி திருப்பி தான் இருக்கு. த்ரோ பண்ணிட்டு இந்த இதை தூக்கி இங்கே வச்சுட்டு டிக் பண்ணிட்டு இந்த டிவியை தூக்கி இது செட் ஆயிடுச்சு. ரோல் பண்ணி பார்க்கலாம். ரோல் பண்ணால் பேக் சைட் தான் இதுவும். என்ன இது? இந்த டிவியோட இது இங்கே சொல்லணும். ஜாய்ஸ்டிக்கு எடுத்து இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு எக்ஸெட் வந்து பண்ணால் இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்கலாம். நல்ல ஒரு பெரிய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். இங்கே வைக்க முடியல. இங்கே வைக்க முடியுமா? இங்கே தான் வரும். இந்த விட இங்கே வச்சுட்டு வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா இங்கே வெளியே என்ன உட்டன் சேரு, உட்டன் சேரை தூக்கி இங்கே வச்சிடலாம். உட்டன் சேரு இந்த சேரை கூட திருப்பதிக்கு இவ்வளோ நேரம் பண்ணுறானே. தந்துட்டு இந்த டிவி மட்டும் கேமுக்குன்னு ஒரு தனி டிவி இருக்கும் போல. அந்த டிவி எவ்வளோன்னு தெரில. அது மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். காசு அதிகமாக இருக்கக்கூடாது. டிவிக்குள்ளே போயிட்டு இது பெஸ்ட் செல்லிங்க, என்னமோ காட்டுது. இது என்ன இது? எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஒருவேளை இதுவா இருக்கும். வாரண்டி எதுவும் கேம்னு சொல்லியிருக்கு. மானிட்டரும் கிடையாது. இருக்கணும் பசங்க. இங்க வந்துட்டு இந்த நல்ல டிவி இது அடியில் ஒன்று இருக்குது. இதை வாங்கிட்டு இது வேற ஆனவங்களாம் தள்ளக்கூடாது. ஓகே, இங்கே வந்துட்டு இதெல்லாம் டிக்கு, இதுவும் டிக்கு. இப்போ இந்த டேபிள் எதுக்கு இருக்குன்னே தெரில. முதல்ல அந்த இதுங்க சரி எடுத்துட்டு வாங்கிட்டோம். சேல் பண்ணிடலாம். இந்த டேபிள் வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. சரி, இந்த மாதிரி தேவையில்லை. டிவி மட்டும் கேட்குறானுங்க. டிவி வந்துருச்சு, அருமையான டிவி. இது மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. இது டப்பா டிவி. இப்போ இங்கே திருப்பினா இன்னும் ரெட்டாகவே இருக்கு. டே விளையாடாதீங்க, வரவே மாட்டேங்குது.
என்ன டிவி கேக்குறானு தெரியல. மானிட்டரா இருக்குமா இல்ல இங்க போட்டு டிவி சிம்பிள் மாதிரியே தான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. காசு வீணா போனா கூட பரவாயில்ல. சேல்ஸ் பண்ண இப்போ வந்து பண்ணா இன்னும் இது டிவி மட்டும் ஆகவே மாட்டேங்குது. ஓகே இப்போ ட்ராப் பண்ணிட்டு இது எதுக்கோ வைப்போமா இல்லை வேணாமா? சாமா இந்த உட்டனை தூக்கிட்டு இங்கே வச்சிடலாம். ஓகே இங்கே வச்சுட்டா இதுக்கு ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கினா முடிஞ்சிச்சு. இப்போ சேல்ஸ் பண்ண எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா காசே தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஆயிட்டோல டேபிள் ஆக முடியாது. இப்போ ஒரே ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கிட்டு இந்த கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். இதோட ஒரே ஒரு லேப்டாப் கம்மியான விலைக்கு இது மட்டும்தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்குது. காசு வந்துருச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 ரூபாயில இருந்தா இப்போ 2000 ரூபாய்க்கு மாறிட்டோம். இப்போ வந்து பண்ணா இங்க இருந்த இது வந்து பண்ணா ஃபுல்லாவே நம்ம எடுத்துருவோம், சேல் பண்ணிட்டோம். ஆனா காசு வந்து பண்ணா கம்மியா தான் கிடைச்சிருக்கு. நம்ம வாங்கினது நிறைய இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு அந்த ஷேர் இருக்கிற சிம்பிளா இருக்கு, பரவாயில்ல. நம்ம ஒரே ஒரு இது மட்டும் வாங்கிட்டு விட்டுருவோம். இந்த இடம் யாருக்கு கிடைக்குது அவனுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா வேற எக்ஸட் தான் இருக்கு. வந்துருச்சு. இப்போ இதை இங்கே போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு லேப்டாப் இப்படி எடுத்து புட்டு லேப்டாப்பு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டா இது முடிஞ்சிச்சு. அது பண்ணா எல்லாரும் கடைக்கு வரலாம். இப்போ என்னோட கேமிங் இது பேர் என்னமோ சொல்லுவானே இன்டர்நெட் கேஃபே திறந்து இருக்கு. வந்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாயில் இது மொத்த கேமையும் டெஸ்ட் பண்ணி விட்டு போகலாம். வாங்க வாங்க, இது டியாகோஸ் கேஃப். வாங்க. ஒரு பையனும் மதிக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து தவறான், அவன் கன்ஃபார்ம் பிளே பாயா தான் இருப்பான். வாடா, இந்த விஐபிலாம் வராங்க. போடா உள்ள வாங்க. போலீஸ் சார் நீங்க உள்ள போறீங்களா? நல்லா இருக்கும், போங்க. டே வாடா. அவன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறேன், நடந்து போயிட்டே இருக்கான். உள்ள போங்க ஆடுங்க. கேம்லாம் சும்மா தரமா இருக்கும். என்ன காரா XXX இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் யார் இது மட்டும்தான் நம்ம விளையாண்டுருக்கான் கம்ப்யூட்டர்ல. GTA 5 மாதிரியே இருக்கு. இங்க ஒருத்தன் விளையாண்டுருக்கான். இங்க வேற யாராச்சும் நம்ம பேட் வச்சு நம்ம சேஃபா நம்ம வெயிட் பண்ணலாம். போ மண்டைய பேத்துறேன் எவனாச்சும் எங்களுக்கு. இந்த திருடன் இருக்கணும்னா சார் நீங்க சார், இந்த திருடன் நான் பாத்துக்கிறேன். சாவுடா. பிச்சைக்காரன் வராம சார், பிச்சைக்காரன் நாயே. ஓகே, பிச்சைக்காரனே அடிச்சு போட்டோம். ஆனா பிச்சைக்காரன் அடிச்சது லைட்டா கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடுங்க, பிச்சைக்காரன் தானே. வாங்க, அதுக்குள்ளேயே ஏறிடுச்சு காசு. வாங்க. வாடா கருப்பாண்டி, வா உள்ள போ உனக்காக தான் எல்லாம். சரி நீ போ உள்ள போ. நீ என்னடா இங்க இருந்து என்ன பண்ணிட்டே இருக்க? அடிச்சிடலாம், நம்ம கடைக்கு ரேட்டிங் போடாம போயிட்டா. ஓகே, இப்ப காசு விளையாண்டுருக்கான். ஏய் நீ வெளியே வந்துட்ட, என்ன விளையாண்டுருக்க? சுட்டுட்டு இருக்கான் பாருங்க, அப்படியே நல்லா பயங்கரமாக ஒன்று சுட்டுட்டு இருக்கான். ரத்தம் செதறுது பாருங்க, ரத்தம்.
கீழே பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றான். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு கேம் முடிச்சுட்டு பாகிடா அப்படி சொல்லி தந்துட்டான். எவனாச்சும் பணம் தராம போயிருப்பான். என் பாரு பணக்கார மாதிரியே இருக்கான். சார் நீ வெளியே போன சார். நீ வெளியே ஏன் இவன் இப்ப சோகமா போறான்? ஏதாச்சும் ஒரு இது குறை இருக்கல. ஓ புரிஞ்சுச்சு. இவன் உள்ள சோகமா வேறனா இவனோட ஒய்ஃப் வந்து பண்ணா திட்டிருக்காங்க. ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லையா? 2 வருஷம் ஆச்சு உனக்கு வேலையை விட்டு, இன்னும் நீ ஒரு வேலையெல்லாம் கண்டுபிடிக்கல அப்படி சொல்லி திட்டிருவாங்க. ஆனா கோவமா வந்து இப்ப கேம் ஆடுறான் பாருங்க. எனக்கு ஒய்ஃபை பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேம் ஆடுறான். எப்படிக்கா க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ மைஸ் டியாகோ ஸ்டாப்ல போனா நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் தந்துருக்கானுங்க. டே நல்லவனா இருக்கணும். மெசேஜஸ் இருங்க. ஒர்க்கர்ஸ்குள்ள போயிட்டு ரெண்ட்டுக்கு இவனை ஒரு வேலை சேர்த்து இவனையும் வேலை சேர்த்துட வேண்டியதான். வேலை சேர்த்துட்டு இது என்னது? காசு. சேல் ஐட்டம்ஸ்ல போனா எல்லாம் கிளியர் ஆயிட்டு இருக்கு. ஓகே இப்போ வந்து பண்ணா 99 rupees கிடைச்சிச்சு. இப்போ பில்ஸா ஐயோ பில்ஸ் எல்லாம் நான் கட்ட தயாரா இல்லை. ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே போவோம். நல்லபடியா ஒர்க் பண்ணோம். நம்ம பாடிகார்டு நிக்கிறாரா? நில்லு தல, நில்லு. காசு தரலன்னா தொலைச்சிருவான் பாருங்க. கை பாருங்க, கையெல்லாம் பாருங்க. 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கும் போல. கோட்லாம் அவுட்டா 6 பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஓகே 6 பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கும் போல. 6 பேக் திருட அப்படியே திருடலாம். பாடி எடுத்துக்கணும் பயந்து ஓடிட்டான். ஆனா எனக்கு மாசம் நம்ம சம்பளம் எல்லாம் தரணுமே. சம்பளம் மாசம் தரணும். அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஃப்ரீயா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே இவன் கேம் முடிச்சிட்டான். ஏன்டா வேர்க்குதா? இது உனக்கு இது ஆர்டர் வந்திருக்குல்ல, செய்யணும்ல. ஆர்டர் வந்து செய்யாம நீ என்ன பண்ற? மோக்காதி பண்ணிருக்கான். பண்ணு. ஓகே இந்த கேம்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு போங்க. கேப் வந்து பண்ணா க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இருக்கீங்களா? டே காசு தராமல் போகாதீங்க. ஓகே போங்க. காசு தரலன்னா எனக்கு என்ன பயம்? அதான் பாடி கார்டு இருக்காங்களே. ஓகே இப்போ கடையை மூடிட்டு சேவெல்லாம் பண்ண முடியாதா? வேணாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பண்ணா இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கானை தூக்கி காலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய்.